அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 7, 8 இந்த இரு தினங்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்த எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் மற்றும் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தாயுமானவர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? தாயுமானவர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர், ஆகஸ்ட் 12லேருந்து தாயுமானவர் அப்படிங்கிற திட்டம் தொடங்க போகிறாங்க தமிழ்நாட்டில். இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருள்களை வீடுகளுக்கே சென்று விநியோகிக்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் 12 அன்னைக்கு சென்னையில் இதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேங்களா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா கூட ஓப்பன் பண்ணுவாங்க. தமிழகத்தில் மொத்த ரேஷன் கடைகள் அப்படின்னா 34,809 கடைகள் மொத்தமாக இருக்குது. இரண்டாவது வினா, யாருடைய தலைமையில் மாநில கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டது? ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார். ஓகேங்களா, தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு மாற்றாக ஒன்று கிரியேட் பண்ணணுன்னு தான் இந்த மாநில கல்விக் கொள்கை குழு அப்படிங்கிறத ஒன்று அமைச்சாங்க தமிழ்நாடு. ஓகேங்களா, யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா முருகேசன் இவருடைய தலைமையில் ஆரம்பித்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தான் தா முருகேசன், அவருடைய தலைமையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அறிவித்தாங்க. ஸோ இதை வந்து 2 கட்டங்களாக 14 பேர் அடங்கிய குழு, ஓகேங்களா, 2022 அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழு 2 கட்டங்களாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது உயர்கல்வி, பள்ளி கல்வி அப்படின்னு 2ஆக பிரிச்சுருந்தாங்க இந்த மாநில கல்விக் கொள்கையில். இதில் பள்ளி கல்விக்கானது தான் இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் சின்ன சின்ன திருத்தங்கள், உடனே அமலுக்கு வர மாதிரியான திருத்தங்கள் இருந்தால் நாங்கள் உடனடியாக இந்த வருஷமே செயல்படுத்துவோம் அப்படின்னும் முதல்வர் சொல்லியிருந்தார். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்புக்கான அந்த பொதுத் தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துலேயே. ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனை வராதில்ல, அதனால் இந்த வருஷமே ரத்து பண்ணிட்டாங்க. மீதி கொள்கைகள் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அடுத்த ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா, உயர்கல்விக்கானது கூடிய விரைவில் வெளியிடுவாங்க. மூன்றாவது வினா, 11வது தேசிய கைத்தறி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? 11வது தேசிய கைத்தறி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஆகஸ்ட் 7. நெசவு தொழிலையும் நெசவாளர்களின் வாழ்வையும் முன்னேற்றதை ஒரு நோக்கமாக கொண்டது தான் இந்த தினம். ஸோ கைத்தறியின் எண்ணிக்கை அடிப்படையில் அசாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, மேற்கு வங்கம் செகண்ட் பிளேஸ்லையும், 3வது இடத்துல தமிழகம் இருக்குது. அடுத்த வினா, MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது பெற்ற ஏ அடன்லே எந்த நாட்டை சேர்ந்தவர்? MS சுவாமிநாதனோட உணவு மற்றும் அமைதி விருது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விருதை ஏ அடன்லே அப்படிங்கிற ஒரு வேளாண் ஆராய்ச்சியாளர் வாங்கியிருக்கார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர், நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு வேளாண் ஆராய்ச்சியாளர் அவர். MS சுவாமிநாதனோட 100ஆண்டு நினைவு சர்வதேச நிகழ்ச்சி டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு 2 நாள். ஓகேங்களா, நேற்றோட முடிஞ்சிருக்கோம், புதுதில்லியில் நடக்குது. ஸோ இதில் தான் இந்த விருதை பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வழங்கியிருக்காரு. அடுத்த வினா, 8வது சர்வதேச வீஸ்லா மேனியக் நினைவு தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றவர் யார்? 8வது சர்வதேச வீஸ்லா மேனியக் நினைவு தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர், அன்னுராணி அப்படிங்கிறவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 8வது சர்வதேச வீஸ்லா மேனியக் நினைவு தடகள போட்டி போலாந்தில் நடந்துச்சு. தங்கம் வென்ற அன்னுராணி 62.59 மீட்டர் தூரம் எறிஞ்சு தங்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.